இன்றைக்கு கத்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா 26ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் அப்படின்னா என்ன? கத்தர் உறுதியா பிடிச்சிக்கிட்டாங்க, வேற எதையுமே பிடிச்சிக்கல. அதாவது என்ன பிடிச்சா புளியங்கொம்பா பிடிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கத்தரை உறுதியாக பிடிச்சிக்கிறவங்களுடைய மனதை கொண்டவர்கள், கத்தரை உறுதியாக பிடிச்சிக்கிட்டவங்களுடைய இருதயத்தில் அவங்க கத்தரை மட்டுமே நம்பியிருக்கிறபடினால கத்தரை என்ன பண்ணுவாராம்? பூர்ண சமாதானத்தோடு அவங்கள நடத்துவாராம். இன்னைக்கு நம்மளுடைய உறுதி எதன் மேலே இருக்குது? நம்ம செய்கிற வேலையின் மேலே இருக்கா? நம்ம சேர்த்து வைத்திருக்கிற பணத்தின் மேலே இருக்கா? நம்ம சொத்தின் மேலே இருக்கா? நம்ம வீட்டின் மேலே இருக்கா? நம்முடைய பிள்ளைகளின் மேலே இருக்கா? உங்கள் உறுதி கத்தரின் மேலே இருக்கணும். உம்மை பற்றுகிற மனதை உடையவன், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். உறுதியாய்னா என்ன? ஸ்திரம், ஆசிலேஷனே கிடையாது. ஸ்திரமான நம்பிக்கையோடு உங்களை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உங்களை மட்டுமே நம்பி இருக்கிறபடினால நீங்க எங்களை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்கிற தேவன் என்று வசனம் சொல்கிறது. உங்களை உறுதியை பற்றி கொள்ள எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாங்காண்டவரே. உங்களை மட்டுமே உறுதியை பற்றி கொள்ளவும், உங்களை மட்டுமே நம்பி இருக்கவும் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய இருதயத்தில் அப்போதான் பூரண சமாதானம் கிடைக்கும். அப்போதான் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் ஜெயமாக இருக்கும்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இந்த வசனத்தின்படி ஆண்டவரே உம்மை உறுதியை பற்றி கொள்ளுகிற அந்த ஒரு இருதயத்தை, மனதை எங்களுக்கு நீங்கள் தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே உறுதியான தன்மைகள் இல்லை ஆண்டவரே. அடிக்கடி பிரச்சனைகளை பார்த்தோன்னே நாளங்க போல அப்படியே மடங்கி விழுந்துடும், திருப்பி எழுந்திருக்கிறோம். ஆண்டவரே அப்படி இருக்கக்கூடாது. உறுதியான ஒரு மனது எங்களுக்கு தேவை, உறுதியான இதயம் எங்களுக்கு தேவை, உறுதியான உண்மையில வைத்திருக்கிற விசுவாசம் எங்களுக்கு தேவை. உறுதியாக உண்மை மட்டுமே பற்றி கொள்கிற மனதை உடையவர்களாக நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க. எங்களுடைய காரியங்கள் அப்பொழுது ஜெயமாய் சமாதானமாய் இருக்கும் என்று நீங்கள் சொல்றீங்களே, அதற்காக உமக்கு நன்றி. சமாதானத்தை எல்லா கார்னர்லையும் எல்லா நிலைமையிலையும் ஆண்டவரே நாங்கள் உணர கிருபை செய்யுங்க. உங்களை மட்டுமே உறுதியாக பிடித்துக் கொள்கிறவர்களாக நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க. தேவைக்கு பிடித்துக் கொள்கிறவர்களாக அல்ல, உறுதியாய் கடைசி மூச்சு வரைக்கும் பிடித்துக் கொள்கிறவர்களாக எங்களை வைங்க. உங்களுடைய சமாதானத்தினால நீங்கள் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த இரவில் யார் யார் பலவீனமாய் உணர்கிறார்களோ நல்ல பலத்தினால நிரப்புங்க. பெரிய காரியங்களை கத்த செய்யுங்க ஆண்டவரே. அக்கினி அபிஷேகத்தினால நிரப்பணும்னு ஒரு தங்கச்சி ஜெபித்து கொண்டிருக்காங்க. அக்கினி அபிஷேகத்தினால நிரப்புவீராக கர்த்தாவே. நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்கிறதுனால் உமக்கு நன்றி. ஜபத்தின்படி காரியங்களை செய்கிறதுனால உமக்கு நன்றி. நீரே காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.